அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2022 டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் 100 தமிழ் கேள்விகள் வந்திருக்கு. அந்த 100 தமிழ் கேள்விகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 50 கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால் 50 கேள்வியை பார்த்தா போதும். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியை பார்க்கலாம். முதல் கேள்வி, பிரித்தெழுதுக. பொய் அகற்றும். இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க. பொய் அகற்றும். பிரிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? பொய் கூட்டல் அகற்றும் என்பது கரெக்டு. இரண்டாவது கேள்வி, பிரித்தெழுதுதல். செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பிரித்து எழுதுங்க. செந்தமிழ். பிரிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? செம்மை கூட்டல் தமிழ் என்பது கரெக்டு. மூன்றாவது கேள்வி, சேர்த்தெழுதுதல். 8 கூட்டல் திசை. இதை சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க. விடையை பார்க்கலாங்களா? 8 திசை அப்படிங்கிறது கரெக்டு. இத்து வரும். நான்காவது கேள்வி, அருகுற. எதிர்ச்சொல்லை கண்டறி. அருகுற எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை தொலைவில் என்பது கரெக்டு. அதாவது அருகு அப்படின்னா பக்கம்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் தொலைவு. ஐந்தாவது கேள்வி, அணுகு என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. அணுகு இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விலகு என்பது கரெக்டு. ஆறாவது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. உயர் திணைக்குரியதல்லாத பால் வகையை கண்டறிக. அதாவது உயர் திணைக்கு வராத பால் வகை என்ன? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? பலவீன் பால் அப்படிங்கிறது உயர் திணைக்கு வராது. அடுத்து ஏழாவது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கொழுந்து வகை இல்லாதது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கீரை தண்டு என்பது கொழுந்து வகை கிடையாது. இது தண்டு. எட்டாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். எந்த தொடர் தவறான செய்தியை தருது அப்படின்னு நம்ம சொல்லணும். நானே வாசிக்கிறேன் பாருங்கள். அரிக்கமேடு அகல ஆய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. 8, 10 ஆகிய எண்ணுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. எது தவறான தொடர்? விடையை பார்க்கலாங்களா? 8, 10 என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். இங்கே மிகாதுன்னு வந்திருக்கு. இதுதான் தவறான தொடர். 9வது கேள்வி, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மரபு பிழை இல்லாதது எதுவோ அதை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? கூடை முடைந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. 10வது கேள்வி, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழை இல்லாததை எடுத்து எழுதணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? எருது எக்காலமிடும் என்பது கரெக்டு. 11வது கேள்வி, மரபு தொடரின் பொருளை கண்டறிக. கொடிகட்டி பறத்தல். இதுக்கான பொருள் என்னன்னு நம்ம சொல்லணும். இது ஒரு மரபு தொடர் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. ஆனால் இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? புகழ்பெற்று விளங்குதல் அப்படிங்கிறது கரெக்டு. 12வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினென்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? கான்டினென்ட் அப்படின்னா கண்டம். 13வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கான்வர்சேஷன். இதுக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? உரையாடல் என்பது கரெக்டு. 14வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபி இதுக்கான நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? எழுத்திலக்கணம் அப்படிங்கிறது கரெக்டு. 15வது கேள்வி,
பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி. பிறமொழி சொல் கலவாத தொடர் என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். 16வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பு. கீழே 4 சொல் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சொல் உடலுடைய உறுப்பை குறிக்க பயன்படுத்தப்படுது. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? தலை என்பது கரெக்டு. 17வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அறிவு பகுதி. அறிவு பகுதி. விடையை பார்க்கலாங்களா? கலை என்பது கரெக்டு. 18வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. நல்லா பாருங்கள், தவறான பொருளை தான் கேட்குறாங்க. ஈ என்பது எதுக்கு வராது? விடையை பார்க்கலாங்களா? டி, அணிகலனை குறிக்க பயன்படுத்த மாட்டாங்க. 19வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, முசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? எதை குறிக்கும்னு கேட்குறாங்க. இது எதுக்கு வரும்? விடையை பார்க்கலாங்களா? இவை எல்லாமே பிஞ்சு வகைகள். 20வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். வயல் என்பதற்கான பல சொற்களை கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? வயல் அப்படின்னா பலனம் அப்படிங்கிற சொல்லும் இருக்குது, செய் அப்படிங்கிற சொல்லும் இருக்குது. 21வது கேள்வி, கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறி. கேட்டான் அப்படிங்கிறது ஒரு சொல்லு. இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? கேள் அப்படிங்கிறது கரெக்டு. 22வது கேள்வி, வேர் சொல்லின் தொழில் பெயரை காண்க. பாடு அப்படின்னு ஒரு வேர் சொல் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து தொழில் பெயரை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? பாடுதல் அப்படிங்கிறது கரெக்டு. 23வது கேள்வி, பார் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம் தருக. பெயரச்ச வடிவத்தை கேட்குறாங்க. பார் அப்படிங்கிற சொல்லிலிருந்து பெயரச்சத்தை உருவாக்க சொல்கிறாங்க. உருவாக்கிட்டீங்களா? விடையை பார்க்கலாமா? பார்த்த அப்படிங்கிறது கரெக்டு. 24வது கேள்வி, வேர் சொல்லின் தொழில் பெயரை காண்க. படி அப்படிங்கிறது ஒரு வேர் சொல். இதிலிருந்து தொழில் பெயரை நம்ம உருவாக்கணும். உருவாக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? படித்தல் அப்படிங்கிறது கரெக்டு. 25வது கேள்வி, மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்க. மைக்ரேஷன் இதுக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க. தமிழ் சொல் சொல்லுங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை நகர்தல் அப்படிங்கிறது கரெக்டு. பட் வலசை போதல் அப்படிங்கிறதும் வரும். பட் இங்கே டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீழே நகர்தல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 26வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை நாம் அமைக்கணும். விடையை பார்க்கலாங்களா? ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. விடை ஏ தான் கரெக்டு. நாக்கு, நவுடதம், நொய்யல், நோன்பு இப்படி தான் வரணும். 27வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கேயும் அகர வரிசைப்படி நம்ம அமைக்கணும். அமைங்க. விடையை பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டு. சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை இப்படி தான் வரணும். 28வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, விடையை பார்க்கலாங்களா? பவுஸ் பண்ணி கூட வீடியோவை பார்த்துக்கோங்க. விடை டி தான் கரெக்டு. கரகச்சிம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். இதுதான் சரியான சொல்வரிசை. 29வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. இங்கேயும் அதே மாதிரி தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி நம்ம சொல்லணும். சொல்லுங்கள். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? ஏ தான் கரெக்டு. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன.
இதுதான் சரியான சொல் வரிசை. 30வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. இங்கேயும் அதே மாதிரி தான், சொல்ல கரெக்டாக ஒழுங்குபடுத்தி நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் கரெக்டு. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரைப் போல வாடுகிறது. இதுதான் சரியான சொல்வரிசை. 31வது கேள்வி, விடை வகைகள். என்ன டைப்பான விடைன்னு நம்ம சொல்லணும். பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று கூறல் எவ்வகை விடை? இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இது சுட்டு விடை. 32வது கேள்வி, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன டைப்பான விடை? என்ன டைப்பான விடை? இதே மாதிரி கொஷினு ரிப்பீட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதே மாதிரி கொஸ்டின் திரும்ப திரும்ப வருது. விடையை பார்க்கலாங்களா? இனமொழி விடை என்பது கரெக்டு. 33வது கேள்வி, காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது எந்த டைப்பான விடை? எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சுட்டு விடை. 34வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுது. இப்போ அவங்களே விடையை கொடுத்துட்டாங்க, நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. இதுக்கான சரியான வினாவை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? விடை ஏ தான் கரெக்டு. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? இப்படி தான் கேள்வி வரணும். 35வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இங்கேயும் அதே மாதிரி தான், விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். இது விடை. இதுக்கான வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? இதுதான் கேள்வியாக வரணும். 36வது கேள்வி, சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளை எவ்வாறு அழைப்பர்? இந்த 3 விடைகளையும் எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர், வெளிப்படை விடைகள். 37வது கேள்வி, செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். குமரன் ஓவியம் வரைந்தான். இது எந்த டைப்பான வினை வாக்கியம்னு சொல்லணும். குமரன் ஓவியம் வரைந்தான். இது எந்த டைப்பான வினை வாக்கியம்? விடையை பார்க்கலாங்களா? செய்வினை வாக்கியம். 38வது கேள்வி, பிறவினை தொடரை கண்டறிக. எந்த தொடர் பிறவினை தொடர்னு கண்டுபிடிக்கணும். கீழே பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த தொடர் பிறவினை தொடர்னு சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? கபிலனை திருந்தச் செய்தான். இதுதான் பிறவினை தொடர். 39வது கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. இது எவ்வகை வாக்கிய அமைப்புன்னு சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? செய்யப்பாட்டு வினை வாக்கியம். 40வது கேள்வி, இடி விழுந்த மரம் போல. இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் என்ன? அதாவது இந்த ஊமை தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? துன்பம் அப்படிங்கிறது கரெக்டு. 41வது கேள்வி, எம்பலம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எம்பலம் அப்படிங்கிறது என்ன? என்னன்னு சொல்லுங்கள். விடை சின்னம். எம்பலம் அப்படிங்கிறது சின்னத்தை குறிக்கும். 42வது கேள்வி, டெரிட்டரி இணையான தமிழ் சொல் அறிக. இணையான தமிழ் சொல்லை நம்ம சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? நிலப்பகுதி அப்படிங்கிறது கரெக்டு. 43வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிக. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அலுவல் சார்ந்து, அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அலுவலகம் சார்ந்த கலை சொல்லை கண்டுபிடிக்கணும். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? விடை வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொளி கூட்டம். இதுதான் அலுவலகம் சார்ந்த கலைச்சொல். 44வது கேள்வி, விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது எந்த டைப்பான விடை வகை?
விடையை பார்க்கலாங்களா? மறைவிடை என்பது கரெக்டு. 45வது கேள்வி, பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக. பிளாக் போர்டு இதுக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க. ரொம்ப எளிமை தான். விடையை பார்க்கலாங்களா? கரும்பலகை என்பது கரெக்டு. 46வது கேள்வி, இதில் தவறான இணை எது? கீழே ஏதோ ஒரு இணை தவறாக இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? பி தான் தவறு. ரிப்பீட் அப்படின்னா மிகுதியாக அப்படின்னு அர்த்தம்லாம் கிடையாது. 47வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. அடல்ட்ரேஷன் இதுக்கான தமிழ் சொல்லை நம்ம சொல்லணும். அடல்ட்ரேஷன். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? கலப்படம் அப்படிங்கிறது கரெக்டு. 48வது கேள்வி, தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. எந்த ஊர் பெயர் தவறாக உள்ளது? இதை கண்டுபிடிச்சி சொல்லணும். கண்டுபிடிங்க. இந்த மறுவு சொற்களை நல்லா பார்த்துக்கோங்க, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மயிலை அப்படின்னா மயிலாடுதுறை கிடையாது. 49வது கேள்வி, மறுவு சொல்லுடைய சரியான இணைகளை கண்டறிக. கீழே பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லணும். என்னென்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம். அந்த வீடியோவுக்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம். அந்த லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை 1, 3, 4 சரி. கும்பை அப்படின்னா கும்பகோணம் கிடையாது. அப்போ கும்பகோணத்துக்கான மறுவுச்சொல் என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இதுக்கான பதில் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் சரியாக ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து 50வது கேள்வி, இறுதி கேள்வி, மறுவுச்சொல் சரியாக பொருத்துக. சரியாக பொருத்தணும். பொருத்துங்க. பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் கரெக்டு. சைதை அப்படின்னா சைதாப்பேட்டை, புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை, புதுவை அப்படின்னா புதுச்சேரி, நாகை அப்படின்னா நாகப்பட்டினம். இதுதான் சரியான ஆன்சர். இந்த தொடர்ச்சியை நம்ம ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் வச்சிட்றேன். நீங்கள் ஃப்யூச்சரில் வீடியோ பார்க்கும்போது அப்படி டக்குன்னு எண்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ கண்டினியூவாக ஓடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.